ஹலோ டீச்சர்ஸ், ஐம் சௌமியா ஃப்ரம் மெஸ்மரஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் எக்ஸாம் ரிலேட்டடான வீடியோஸ் தான். என்ன அப்படின்னா, நம்ம மெஸ்மரஸ் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா, டெட் எக்ஸாமுக்கு கிளாஸு ப்ளஸ் டெஸ்ட்டு வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று ஸ்பெஷல் டெட்டோட நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஒர்க்கிங் பீப்பிள்ஸ். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் நேற்று வந்தது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை மந்த்து எக்ஸாம்ன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இது நார்மல் டெட்டுக்கு எப்போ வரும் நோட்டிஃபிகேஷன்? நாங்க இப்போ படிக்க தேவையில்லையா? அப்படிலாம் நெறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணுங்க. உங்களுக்கு நார்மல் டெட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து மே மந்த்து, எக்ஸாம் வந்து ஜூலை மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டு ஜூலை மந்த்து எக்ஸாம்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்பெஷல் டெட்டா இருக்கட்டும், நார்மல் டெட்டா இருக்கட்டும், எக்ஸாம் வந்து ஜூலை மாதம் வந்து கன்ஃபார்ம். என்னன்னா, படிக்கிற டியூரேஷன் வந்து ஸ்பெஷல் டெட்டுக்கு வந்து ஒரு படிக்கிற டியூரேஷன் வந்து 5 மாதம் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து என்னன்னா 3 மந்த்து. இப்போ நம்ம டிஆர்பி வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் டெட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. அதனால இது ஸ்பெஷல் டெட்டு தானே, இது நார்மல் டெட் வரும்போது நம்ம படிச்சுக்கலாம். அந்த ஒரு மைண்ட் செட்டை முதல்ல தூக்கி போடுங்க. அந்த மைண்ட் செட் இருந்ததுன்னா, கண்டிப்பா உங்களால எலிஜிபிள் ஆக முடியாது. 100% ஷூர் நான் சொல்றேன். ஏன் அப்டின்னா, நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆனுவல் பிளானர்லயே இல்லாத ஒரு நோட்டிஃபிகேஷன் திடீர்னு விடும்போது, ஆல்ரெடி ஆனுவல் பிளானர்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கு. அத வந்து பார்த்தீங்கன்னா, விடுறதுக்கு அவங்களுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு விடுறதுக்கு அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ வந்து அந்த டைம்ல நம்ம திரும்பியும் வந்து படிச்சு, அந்த டைம்ல வந்து பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்குறதுன்றது ஒரு கொஸ்டின் மார்க். என்ன பண்ணுங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சா, இது உங்களுக்கு வார்னிங் மாரி. அடுத்தது நம்மளுக்கு தான் வரப்போது. அதனால இப்பயே படிக்க தொடங்கிடுங்க. இதுல நம்மளோட மெஸ்மரிஸ் அகாடமி வந்து கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம்னு உங்களுக்கு தெரியும். கிளாஸஸ் எப்படி ப்ரொவைட் பண்ண போறோம், டெஸ்ட் எப்படி ப்ரொவைட் பண்ண போறோம், நெறைய பேர் கால் பண்றீங்க, மெசேஜ் பண்றீங்க, டீடைல்ஸ் கேட்குறீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தவங்களும் இந்த வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெஸ்மரிஸ் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா, டெட் எக்ஸாம் பேப்பர் 1, பேப்பர் 2 2 பேருக்குமே கிளாஸ் எடுக்க போறோம். நீங்க இங்கிலீஷ் மீடியமா இருங்க, தமிழ் மீடியமா இருங்க. 2 மீடியம்க்கும் நம்மளோட சைட்ல இருந்து கிளாஸஸ் வரும், பிளஸ் டெஸ்ட்டும் வரும். இதுதான் வந்து நம்மளோட கோர்சஸ். நம்மளோட கோர்சஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வரும், திரும்ப நம்ம அதையே சொல்றதுனால எதுவும் இல்ல. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வரும் தெரியும். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், இவிஎஸ், சைக்காலஜி. இந்த 5த்துக்குமான ரெக்கார்டிங் கிளாஸ் நான் திரும்பி அண்டர்லைன் பண்ணி சொல்றேன். இது ரெக்கார்டிங் கிளாஸ் மட்டும் தான். ஏன் அப்படின்னா, நெறைய பேரு வொர்க்கிங் பீப்பிள்ஸா இருக்கீங்க. ஓகேவா? ஒரு ஸ்கூல்ல வொர்க் பண்றவங்களா இருக்கிறீங்க. இல்ல எனக்கு வீட்லயே இப்பதான் நியூ பார்ன் பேபி இருக்கு. இப்பதான் எனக்கு வேலை ஃப்ரீயா இருக்கு. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் பீப்பிள்ஸா இருக்கிறீங்கன்னா, நம்மளோட மெஸ்மரைஸ் அகாடமி ஜஸ்ட் ரெக்கார்டிங் கிளாஸ் மட்டும் தான் போடுறோம். நம்மளோட ஆப்ல கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் ஒரு வீடியோக்கு 30 to 40 மினிட்ஸ் உங்களோட கன்வீனியன்ட் டைமுக்கு நீங்க பார்க்கலாம். ஏன்னா, நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல வொர்க் பண்றவங்களா இருப்பீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல வொர்க் பண்றவங்களா இருப்பீங்க, இல்ல வீட்லயே வேலை அதிகமா இருக்கும். எனக்கு நைட்டு மட்டும் தான் ஃப்ரீ, 8 மணிக்கு மேல நான் ஒரு ஃப்ரீயா இருப்பேன் அப்படின்னா, தாராளமா நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அத தான் நான் சொல்லுவேன். இந்த வருஷம் சர்டிஃபிகேட் கன்ஃபார்மா வாங்கிடுங்க. ஏன்னா, அடுத்த வருஷம் வரைக்கும் கண்டிப்பா கொண்டு போகாதீங்க. நான் திரும்பியும் அதுதான் சொல்றேன். அடுத்த வருஷம் புக்கு மாறுது. உங்களால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புது புக்கே படிக்கணும், பழைய புக்கையும் படிக்கணும். இந்த டெட் எக்ஸாம் இதுதான் ஃபைனல்னு நெனச்சு படிங்க. பாஸ் ஆயிடுவீங்க. நம்மளோட டீம் அந்த மாரி தான் நம்ம வொர்க் பண்றோம். நம்மளோட கிளாஸ்ல வந்தாலே இந்த வருஷம் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போறது ப்ரூஃப் கன்ஃபார்ம். நம்மளோட அகாடமி அந்த மாரி தான் நம்மளுக்கு வொர்க் பண்ணி குடுப்பாங்க உங்களுக்கு. டெட் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மேத்ஸ் அண்ட் சயின்ஸ்
தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம். நீங்க தமிழ் மீடியமா இருங்க, இங்கிலீஷ் மீடியமா இருங்க. ஸோ 2 மீடியம்க்கும் உங்களுக்கு கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். இந்த கிளாஸ்ல வந்து நெறைய பேருக்கு டவுட் வரும். மேத்ஸ், சயின்ஸ் தான் குடுப்பீங்களா? தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சைக்காலஜி. இந்த 5த்துக்குமே நம்ம கிளாஸ் குடுப்போம். அதிகமான ஃபோக்கஸிங் வந்து உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ்லயே உங்களுக்கு 25, 25, 25 எடுக்க வச்சு 75 மார்க் ஈஸியா பாஸ் பண்ணி வச்சிருவோம். ஜஸ்ட் சயின்ஸுக்கும் சைக்காலஜிக்குமே நம்ம கிளாஸ் குடுப்போம். அது ஜஸ்ட் நீங்க 10, 10 மார்க் எடுத்தாலே 95 மார்க் வந்துருதுல. எல்லாத்துக்குமே நம்ம கிளாஸ் குடுப்போம். கண்டினியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். வாரம் 3 நாள் கிளாஸ் வரும். சனிக்கிழமையானா எவ்ரி சாட்டர்டே வந்து நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுவீங்க. அப்ப என்னன்னா ஒரு கண்டினியூஷன் இருந்துட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட கைடன்ஸ் வந்து அப் டு ஜூலை மந்த் வரைக்கும் நம்ம கைடன்ஸ் கொடுப்போம். எக்ஸாம் வரைக்கும் நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா நம்மளோட ஒரே டார்கெட் என்ன? சர்டிஃபிகேட் வாங்கணும், எலிஜிபிள் சர்டிஃபிகேட் வாங்கணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு ஃபுல்ஃபில்லாக இப்போ இறங்கி படிக்க ஆரம்பிங்க. நான் அதுதான் சொல்கிறேன். நார்மல் டெட் இருக்கிறவங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்பெஷல் டெட்டு தானே விட்டுருக்காங்க, நார்மல் டெட்டு விடும் போது நான் வந்துக்கிறேன், நான் படிச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு இதுவே மைண்ட் செட்டே இது பண்ணாதீங்க, உட்காராதீங்க. திரும்பிய சொல்கிறேன், திடீர்னு நோட்டிஃபிகேஷன் வந்தால் அந்த டைமில் படிக்க முடியாது. ஸ்பெஷல் டெட்டு ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு விட்டுருக்காங்களா, இந்த டெட்டுலேயே நீங்களும் உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. இப்போ டெட்டு பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸாக இருக்கிறீங்க. அதே இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ரெண்டுத்துக்குமே சோஷியல் சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் வித் டெஸ்ட்டோட. எல்லாமே எங்கே நடக்கும்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது, எங்கே நடக்கும் இது? ஸோ எப்படி நடக்கும், எப்படி நாங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு நிறைய டவுட் கேட்குறீங்க. இது நம்மளோட மெஸ்மரைசிங் அகாடமி ஆப்பில் தான் நடக்கும். அந்த கிளாஸஸ் எங்கே நீங்கள் வீடியோ பார்க்கணும், எங்கே நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும், ஃபுல் கைடன்ஸ் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அந்த ஒரு டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். ஜஸ்ட்டு 30 to 40 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த கிளாஸில் உங்களால் உட்கார முடியல அப்படின்னா, இது ஆன்லைன் இல்லை, கூகுள் மீட் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த கிளாஸில் உங்களால் உட்கார முடியலன்னா ஒரு நாள், இன்னொரு நாள், அடுத்த நாள் எடுத்துக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கேன் அப்போ போய் அந்த கிளாஸை கவனிங்க. உங்களோட கன்வீனியன்ட் டைமுக்கு நீங்கள் அந்த கிளாஸை கவனிங்க. அந்த கிளாஸை நல்லா கவனிச்சாலே போதும். ஏன் அப்படின்னா, நான் திரும்பி ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம டீமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நம்ம கிளாஸ் கொடுக்குறோம். நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, 6th to 10th வரைக்கும் எல்லாமே எடுத்து கொடுப்பாங்க, புக்கு கொடுப்பாங்க, மெட்டீரியல் கொடுப்பாங்க. கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறோம். நான் திரும்பியும் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எப்படி எல்லாருக்கும் படிக்கணும்னு தெரியும். நான் இவ்வளோ நாளாக படிச்சுட்டு வரேன், 10 வருஷமாக படிச்சுட்டு வரேன், 6th to 10th புக்கு எல்லாமே என்கிட்ட இருக்குது, ஆனால் நான் பாஸ் ஆக மாட்டேங்கிறேன். எப்படி பாஸ் ஆவீங்க? ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியல தெரியுமா? எப்படி அனாலிஸ் பண்ணி படிக்கணும்னு தெரியல. ஏன்னா வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சுருக்கணும் கையில். ஸோ அது எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மெத்தடில் கேட்டிருக்காங்க, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு டிகிரி உங்ககிட்ட இருக்கும், அந்த சர்டிஃபிகேட். ஏன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி படிக்கல. ஸோ நம்மளோட அகாடமி அந்த மாதிரி தான் இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அனலைஸ் படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். இது முழுக்க உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். சர்டிஃபிகேட் கன்ஃபார்ம், நான் திரும்பியாக சொல்கிறேன். ஸோ இது எங்கே நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ஃபீஸு, நீங்கள் பேப்பர் 1 இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீஸ் வந்து 3500. ஸோ ஃபீஸ் முதற்கொண்டு நான் போட்டேன். நீங்கள் டெட்டு பேப்பர் 1 இருங்க, பேப்பர் 2 இருங்க, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு டெட்டாக இருந்தால் கூட ஃபீஸு 3500. இப்போ நான் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே படிக்க போகிறேன், ரெண்டுமே கிளியர் பண்ண வைக்க முடியுமானா கண்டிப்பாக கிளியர் பண்ண வைக்க முடியும்.
2 டெட்டும் அட் அ டைம் கிளியர் பண்ணி வச்சு உங்களோட சர்டிஃபிகேட் வாங்க வைக்கிறது எங்களோட பொறுப்பு. ஸோ அப்போ 2த்துக்குமே நான் வந்து என்னன்னா 3500 பே பண்ணணுமானா இல்லை. நீங்கள் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 வரும். 2 எக்ஸாமுக்கும் சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா 5000 நீங்கள் கட்டினா போதும். ஓகேவா? கிளியராக புரிஞ்சுதா? இப்போ எங்கே நம்மளோட ஆப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி என்னன்னு போடுறீங்கன்னா மெஸ்மரைஸ் அகாடமி அஃபீஷியல்ன்ட்டு இதை டைப் பண்ணுங்க. ஸோ இந்த வார்த்தையை வந்து நம்மளோட அகாடமி மெஸ்மரைஸ் அகாடமி அஃபீஷியல்ன்றத கூகுள் ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணுங்க. நம்மளோட சாரோட ஃபேஸ் வந்து உங்களுக்கு லோகோ வந்து வரும். ஓகேவா? அதை டவுன்லோட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி சேர்ந்தவங்களும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இப்போதைக்கு ஆப் லிங்க் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உள்ளே என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்டெப் 1 ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன கொடுக்க போகிறீங்க, உங்கள் நேமு, ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி, பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டுனா உங்களோட பேரே ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியான்னு உங்கள் பேர் இருக்குன்னா பிரியா @123 அந்த மாதிரி கொடுங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சாந்தின்னு இருக்குன்னா சாந்தி @123 உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் என்ன ஓனாக பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணும் போது ஒரு பாக்ஸ் ஒன்று வரும் இந்த மாதிரி சின்னதாக குட்டியாக கீழே. அப்போ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அழுத்தினீங்கன்னா டிக்குன்னு ஆப்ஷன் வந்துடும். ஓகேவா? ஐ அக்ரின்றது டிக் பண்ண உடனே உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும்னா இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் பேஜ். உங்கள் ஃபோனில் இப்படி டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இப்படி டிஸ்பிளே ஆகணுன்னே வெட்டுருங்க. அதுக்கப்புறம் எங்களோட ப்ராசஸ் சரியா? நல்லா தெரிஞ்சுதா? நம்மளோட 2 ஆப் இருக்குது. நிறைய கன்ஃபியூஷன் ஆகிருக்காதீங்க. மெஸ்மரைஸ் அகாடமின்னு 2 ஆப் இருக்குது. நம்ம டெட்டுக்குன்னே தனியாக இந்த ஆப்பில் மட்டும்தான் பண்ண போகிறோம். சரியா? ஸோ டெட்டுக்கு நம்மளோட சாரோட லோகோ வரும், ஃபேஸோட லோகோ வரும். அதை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் வரும் ஃபோனில். இதுக்கப்புறம் எங்களோட வேலை நாங்கள் இங்கே லாகின் பண்ணி உங்களை கைட் பண்ணும். சரியா? ஸோ நிறைய பேர் கேட்டுட்ருக்கேன், ஃபோன் பண்ணால் கூட என்னால் அட்டன் பண்ண முடியல. ஜஸ்ட்டு இதை டவுன்லோட் பண்ணி சேர்ந்தவங்க எல்லாருமே சரி, இல்லை சேர போகிறவங்க சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு இதை வந்து டவுன்லோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. நான் சொன்ன ப்ராசஸ் எல்லாமே பண்ணி வச்சுட்டு அப்புறமா எங்ககிட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய பேர் கால் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ என்னால் அட்டன் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு ஒரு கால் பேசும்போதே 10 மிஸ்டு கால் வந்துடுது. ஏன்னா நான் ஒரு காலுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்லும் போதே எனக்கு 10 கால் திரும்பி கட் பண்ணிட்டு போனால் 10 கால் வந்துடுது. அதில் நான் ஒன்று ஒன்றா பண்ணும் போதே எனக்கு அகைன் நிறைய பேர் சொல்கிறீங்க எப்போவுமே வந்து பிஸியாகவே இருக்குது உங்களது கால்ஸு அப்படின்ட்டு. ஸோ அதனால் அட்டன் பண்ணாத எல்லாருக்குமே சாரி. இதை மட்டும் பண்ணுங்க. டெட் எக்ஸாம் கன்ஃபார்மாக வருது. படிக்க ஆரம்பிச்சிருங்க. வேஸ்ட் ஆக்காதீங்க டைமை. இதுதான் லாஸ்ட்டு டெட்டுன்னு நினச்சி உக்காஞ்சி படிங்க. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். நம்மளோட டீமில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். ஸோ இல்லை அப்படின்னா இங்கே நம்மளோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே நம்பர் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட அகாடமி நம்பர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு இந்த கிளாஸில் அட்டன் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் கன்ஃபார்மாக வாங்கிட்டு போயிடுவீங்க இந்த வருஷத்துலேயே. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.